பையன் கூட கட்சி வந்துட்டாரு. டாஸ்மாக் மூடுறதுக்கான வழி திறக்கப்படுமா? எந்த ஒன்று அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட கேட்டீங்கன்னா, நான் வந்து ஒரு திரைப்பட எழுத்தாளர், டைரக்டர், நடிகர், இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய கருத்தை படத்தில் சொல்லியிருக்கேன். பொதுவாக சொல்லுங்க, அரசியல்வாதிகள் புது கட்சிகள் அந்த கட்சி வருகிறது, இந்த கட்சி வந்தாலும் இது பண்ணிட்டு இருக்கு. புதுசாக வர்றது அதை ஒழிக்கிறது, அதான் என்னுடைய ஆசை. ஒழிக்க வைக்கிறது உங்கள் கையில் இருக்கு. இப்போ அரசியலோட சேர்த்து திரைப்படம் எடுக்கிறவங்களுக்கும் ஒரு சமுதாய கடமை இருக்கு இல்லையா? அப்படி இருக்கிறப்ப இந்த படத்திலோட பார்த்தா வில்லன்கள் ட்ரிங்க்ஸ் அடிக்கிற மாதிரி வச்சுருக்கீங்க, அது ஓரளவு பரவாயில்ல. ஆனால் பல படங்களில் வந்து ஹீரோக்களே ட்ரிங்க்ஸ் அடிக்கிற மாதிரிலாம் வருது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் இயக்குனருக்கு ஒரு சின்ன இந்த படத்துக்கு வந்து கூரன் அரிமான்னு வச்சுருக்கலாம். ஏன்னா கூரன்னா நாய் வச்சுருக்கீங்க, ஒரு சிங்கமும் நடிச்சிருக்கு. என்னென்னா இந்த ஒரு வயது தாண்டி ஒரு சண்டை காட்சி, வயதான சிங்கம் இல்லை அதாவது சிங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் சீற்றம் குறைவதுண்டாங்கிற மாதிரி இந்த வயதிலையும் வந்து ஒரு ஃபைட்டு சீன்லாம் பண்ணியிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். நல்ல படங்கள் ரேராக தானே வருது. நல்ல படம் தானே போயிட்டு நீங்கள் பார்த்தது. நான் கேட்குறது பாதிச்சு இப்போ பார்த்தீங்களா படம் எப்படி இருக்கு? இன்னும் வித்தியாசமான படம், வித்தியாசமான படம். இப்படி வித்தியாசமான படங்கள் திரும்ப திரும்ப நாங்கள் எடுக்கணும்னா இதை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து ஜனங்கள்லாம் பார்க்கணும், குழந்தைங்களோட பார்க்கணும். இந்த படம் ஃபேமிலியோடு பார்க்க வைக்கணும். அப்படி பார்க்க வச்சிங்கன்னா இது மாதிரி நல்ல படங்கள், வித்தியாசமான படங்கள் நிறைய ஆடியன்ஸ். இதில் திரைக்கதையும் நீங்கிறதுனால ஒரு கேள்வி, ஒரு செய்தியை நீங்கள் சொல்லியிருக்கீங்களோன்னு தோணுது. இந்த படத்துடைய நாயகனான நீங்கள் வந்து ஒரு லாயர், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமேலும் வந்து ஒரு பெரிய கேஸில் ஜெயிக்கிறீங்க, இந்த நாய் சம்மந்தமான கேஸில். அதுமாதிரி ரியல்லையும் வந்து கொஞ்சம் அரசியலை விட்டு ஒதுங்கின மாதிரி இருக்கு. மறுபடியும் அரசியலுக்கு வந்து சாதிப்பீங்களா? எனக்கு அரசியல் ஆசை போயிடுச்சு. ஆனால் வேண்டாம், அரசியலை பற்றியே பேசணும். படத்துக்கு ப்ரமோஷன் கொடுங்க, அதான் நான் திரும்பி கேட்குறேன். இங்கே போய் நீங்கள் வந்து டைவர்ட் பண்ணி டோட்டலாக மாற்றிட. ஓகே எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஏன்னா சின்ன படங்க அவ்வளோ கிடையாது, நிறைய விளம்புறாங்க. கிட்டத்தட்ட 100 தியேட்டர் கொடுத்துருக்காங்கப்பா. இந்த 100 தியேட்டர் ஓடினாவே போதும், அது ஓட வைங்கன்னு போதும். அதுக்கு மேலே இந்த படம் அந்த 100 தியேட்டரில் நல்லா ஓடி ஜனங்கள் பார்க்க வச்சு அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுக்காகத்தான் இது. ஜென்ரலாக வந்து படம் முடிஞ்ச உடனே இப்படிலாம் உட்காந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறதில்ல. இதுக்காகத்தான் இதை பேசுகிறோம். நீங்கள் உங்கள்கிட்ட திரும்ப கேட்குறது, இது ஒரு வல்காரிட்டி இல்லாத, ஒரு இதில் ஒரு பெரிய கமர்ஷியல் இல்லாத ஒரு அழகான ஒரு படம், ஒரு புது கண்டென்ட் கொடுத்துருக்கேன் இல்லையா? அதை ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணுங்க, டைவ் பண்ணுங்க. அதான் நான் கேட்குறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். புரியுது. பைரவான் படத்தில் நாங்கள் ஆண் சொல்லியிருக்கிறோங்க. இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கோம். இல்லை கூரங்கிறது ஆண் பாலாவே இருக்குது. நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேருங்க, டைவ் பண்ணி. ஓகே இல்லை சார், என்னன்னா திடீர்னு பைரவான் வருது லாஸ்ட் எண்டிங்ல, அதுக்காக தான் கேட்குறோம். பைரவான் தாங்க சொல்லுவாங்க ஆன்மீகத்தில். சாமியை கும்பிடுவோம் சார், நம்ம சாமியை கும்பிடுவோம். ஆனால் வந்து உங்கள் பையன் படம் நடிச்ச படம் கூட பைரவான் வருது சார். அப்படிலாம் நினைக்க நாங்கள் வைக்கல.